ஃப்ரெண்ட்ஸ், நான் திடீர்னு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. நாங்கள் வந்து கேஸ் ஆகிப்போச்சு. அந்த நேரம் பார்த்து நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்க தெரியாது. அதனால் நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டு ரைஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொண்டு நான் அதில் எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவள் சமைச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டா. அந்த நேரம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னாக்கா எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருந்தா கூட சமைக்க தெரியாமல் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்லி கொடுத்தேன் என்ன அப்படின்ட்டு. அது பிறகு நான் எப்படி சமைக்கிறது சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி சமைச்சு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிங்க. இப்போ நான் எப்படி சமைக்கிறது சொல்கிறேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதை நம்ம ஸ்டவ் மேலே முதல்ல வச்சிடணும். இப்போ ரைஸ் சமைக்கிறோன்ட்டா ரைஸை கழுவி நம்ம வச்சிடணும். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து ஸ்டீல் பாத்திரம் தான் வைக்கணும், அலுமினியம் பாத்திரம் வைக்கக்கூடாது. காப்பர் பாட்டம் உள்ள பாத்திரங்களை வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்டீல் பாத்திரமே ஃப்ளாட்டாக இருக்கிற பாட்டம் உள்ள பாத்திரங்கள்லாம் வைக்கலாம். நான்ஸ்டிக் தவா வைக்கலாம். மற்றெல்லாம் இந்த மாதிரி தான் வைக்க முடியும். மற்றது அலுமினியம் பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சமைக்கிறோமோ, அரிசி சாதம் வடைக்கிறேன்னா அரிசி கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். பருப்பு சாம்பார் வைக்கிறோன்னாக்கா பருப்பு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் நம்ம ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி எரியும், ஆன் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து கடைசியில் ஆன் ஆஃப் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே ஆனுன்னு வந்துடும். அந்த ஆன் ஆஃப் பக்கத்துலேயும் மெனு இருக்கும். மெனு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா பாயிண்ட்ஸ் வரும். பாயிண்ட்ஸ் கீழே நமக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம மைனஸ் வச்சுக்கணுன்னாக்கா கம்மியாக வச்சுக்கணுன்னா இந்த மைனஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணால் கம்மியாக வரும். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ண நமக்கு கம்மியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நமக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நம்ம சமைச்சிக்கலாம். இங்கே வந்து எல்லா ஒரு நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து சுடு தண்ணி வச்சு தான் உங்களுக்கு சமைக்கிறேன். சுடு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சாதம் வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணணும். அப்படின்னா நம்ம முதல்ல பாத்திரத்தை இறக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பாத்திரத்துக்கு கீழே இறக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ண இல்லையா, அதையே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒரு முறை நம்ம சாதம் வெந்துடுச்சு இறக்குறோன்னாக்கா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு முறை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் லெட்டர்ஸு. அடுத்த முறை செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணணும். 2 முறை ப்ரெஸ் பண்ணணும். 2 முறை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும். 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெட்டர் வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், பாத்திரத்தை இறக்கி நம்ம வச்சிடலாம். சாதம் இறக்கி வடிச்சிடலாம், பருப்பு இறக்கி தாளிக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். தாளிக்கும்போது திருப்பி ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது எப்படி அது மாதிரிலாம் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஃபேன் ஓடுற சத்தம் கேட்குதா. இந்த ஃபேன் சத்தம் நின்ன பிறகு தான் நம்ம ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளோதான். இவ்வளோ தான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்கிறது. நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சு ஃபேன் நின்று போச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி தான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்கணும். நீங்களும் சமைச்சு நீங்கள் நல்லா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.